அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் 2024 முடிஞ்சிருச்சுங்க. இப்போ டிசம்பரோட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம். அது கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 1 lakh. இப்போ ரெண்டுலையுமே கலந்துக்கிட்டவனுக்கு 1,30,000 கட்டியிருப்பீங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எப்போ வரும், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ வரும் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, as per the counseling admission for the 24-25 MBBS and BDS counseling has completed on 30/12 முடிஞ்சிருச்சு. ஸோ ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் started by தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, as per the prospectus, இந்த டேட்டில் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த கிளாஸ் படி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் த ரீஃபண்ட் இஸ் பப்ளிஷ்ட். இஃப் எனி கேண்டிடேட்ஸ் ஃபைண்ட் தேர் நேம் மிஸ்ஸிங் இன் த லிஸ்ட், they are requested to represent the email to the following mail id ddugselcom@gmail.com with relevant details, name, AR number, application number and copy of the fees receipt. இதெல்லாம் அட்டாச் பண்ணி 31st ஜனவரிக்குள்ள நீங்க சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, நீங்கள் எலிஜிபிளாக இருந்து உங்களுக்கு ரீஃபண்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா, யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ ஏதோ ஒரு ரவுண்டில் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆச்சு, நீங்கள் சேரலை, அது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ அது சேரலை அப்படின்னாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் எலிஜிபிள். ஒரு சிலர் சேர்ந்துருப்பாங்க, சேர்ந்துட்டு அந்த ரிசிக்னேஷன் டேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணியிருப்பாங்க, அப்பவும் எலிஜிபிள். அது காலேஜில் ஜாயின் பண்ணி ரிசிக்னேஷன் ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணாமல் அதுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அதேமாதிரி ஸ்ட்ரே ரவுண்டில் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆச்சு, நீங்கள் சேரலை அப்படின்னாலும் ரீஃபண்ட் கிடைக்காது. அப்போ அந்த ப்ராசஸ் பொறுத்து இருக்குதுங்க. The security deposit will be refunded to the candidate who have joined the allotted seats and to the candidate who have not been allotted any seats. இவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் ஆயிரும் within 2 months of the completion of the entire process சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி கவுன்சிலிங் டிசம்பரில் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன நோட் சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் will not be refunded to the candidate who have not joined the course in the stray round. ஸ்ட்ரே ரவுண்டில் நீங்கள் சேரலை அப்படின்னாலும் கிடைக்காது, or later rounds after being allotted seat by the TN medical selection, or who discontinued the course beyond the stipulated time in the round 1 or round 2 or later rounds or any other will be have forfeit the tuition fees. அது அவங்க ஒரு நாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் who discontinue the course beyond the stipulated time, அவங்க ரெசிக்னேஷன் ஒரு டேட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தீங்க, டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடைக்காது, அது டியூஷன் ஃபீஸும் கிடைக்காது. ஆனால் டியூஷன் ஃபீஸ் நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அதனால் அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, யாருக்காவது உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட் இருந்து உங்களுக்கு லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ என்ன மெயில் அப்படின்னா, ddugselcom@gmail.com வித் நேம், AR நம்பர், காப்பி ஆஃப் த ஃபீஸ் ரெசிப்ட், இதெல்லாம் நீங்கள் வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். பட் இந்த லிஸ்ட்டை பார்த்துருங்க. பட் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் இந்த ரீஃபண்டை பற்றி மறந்துட்டு பின்னாடி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.